ஹே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லீயோட எஃப்எஃப் தான், டீமன் ஸ்டாலின். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சாராவோ அவனோட வாய் சண்டை போட்டுட்ருக்க. அப்படியே வந்துட்டு அவன் அந்த காஃபியை நீயே குடின்னு சொல்லி கொடுக்க. அதை குடித்தவளோ ஐயோ என்ன காரம் அப்படி பின்ன பெப்பர் தூளை போட்டால் காரமாக இல்லாமல் எப்படி இருக்கும், காஃபி கூட போட தெரில, நீ எல்லாம் பேச வந்துட்ட, காஃபி தூளுக்கும் பெப்பருக்கும் கூட எனக்கு வித்தியாசம் தெரில அப்படின்ட்டு அவனும் அந்த திட்ட டீங்க அவனை ஏன்டா போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற, ஒரு காஃபி கூட போட தெரில, நீ இதுலேயும் ஃபெயில் அப்படிங்க, நான் கொரோனா டெஸ்ட்லேயே பாஸ் ஆனவடா, என்னையே போய் இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்தவனை லிப்பில் கிஸ் பண்ண. 2 பேரும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணி திடீர்னு அப்படியே சாராவே நான் வந்து அது சாரி தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னு நான் சொல்ல, இப்படியே பேசி நைஸாக சமாளிக்கலான்னு பார்க்குறியா? ஏண்டி நான் உனக்கு ஒரு வேலை சொன்னால் நீ அந்த வேலையை 2 ஏன் தலையில கட்டுற பற்றியா அங்கே நிற்கிறடி, நீ சரியான கேடி அப்படிங்க. இங்கே பாரு, எனக்கு வராததெல்லாம் செய்ய சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஆமாம், இல்லாட்டி மட்டும் மேடம் வரைஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிருவீங்க. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? இங்கே பாரு, இப்படி வாய்க்கு வக்கனையாக பேசிகிட்டு இருக்கலாமா? ஒழுங்கா நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃப்டர்நூனுக்காவது ஒழுங்காக லஞ்சு செஞ்சு அனுப்பிவிடு, புரியுதா அப்படிங்கிறான். எதா லஞ்சா? அதெல்லாம் முடியாது. என்ன இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன அப்படி மேடமுக்கு பெரிய டவுட்டு? அது இந்த ஆம்பளைங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன பண்ணோம்? இல்லை நீங்களாம் வேலைக்கு போகணும், நாங்கள் மட்டும் வீட்டில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கணுமா? ஏன் இந்த ரூல்ஸை மாற்றக்கூடாது? இந்த மாதிரி நாங்களாம் வேலைக்கு போகிறோம், நீங்கள் சமைங்க. வீட்டு வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேன், நீ ஆஃபீஸில் போய் 2 நாளில் என் ஆஃபீஸை துண்டு போட்டு மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பாரு, இந்த வேலையை வேணாம், ஒழுங்காக சமைச்சு கொடுறி. ஐயோ, இப்போ நீ சமைச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கேன், அடுத்த வேலை நீங்கள் இருக்க மாட்டா, உன்னை அப்படியே பார்சல் பண்ணி உங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். எப்படி வசதி அப்படி நான் மிரட்டேன். ஆனாம்னா ஏதோ ஒன்று சொல்கிறான். நானும் மட்டும் நல்லா பேசிகிட்டு இருந்தா நீ என்ன விரட்டுறது? நானே போய் உக்காந்துக்குவேன். அங்கெல்லாம் எனக்கு ஒரு வேலை கூட அவன் கொடுக்க மாட்டான், எல்லா வேலையும் அவனே செய்வான். இந்த நாய் என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் உயிரை எடுக்குது. இப்போ அங்கே போக முடியாது, அதனால நான் அமைதியாக இருக்கேன். சரி, ரொம்ப ஓவராக பேசாத. இப்போ என்ன, உனக்கு சமைச்சு கொடுக்கணும், அவள் தானே, செஞ்சு தொலைகிறேன். என்னடி எவ்வளோ சலிச்சுக்கிற? என்ன நினச்சிட்ருக்குற நீ? நான் இங்கேயும் வேலை பார்த்துட்டு அங்கேயும் போய் வேலை பார்த்தா நான் எப்படி வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்க முடியும்? எனக்கு இங்கேயே சமைச்சிக்கிட்டு இருக்க வேலையை கொடுத்துக்கிட்டு இருப்பேன், நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ஆமாம், பெரிய அப்படியே அண்டாவை எனக்கு சமைச்சு கிழிச்சிட்டான் போடா அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆஃப்டர்நூன் அப்படி லஞ்சுக்கு என்ன மெனு வேணும் அதையும் சொல்லி தோலை அப்படிங்கிற மாதிரி சலிச்சிக்க. ஆமாம், மேடம் பெரிய 7 ஸ்டார் ஹோட்டல் செஃப்பு, இவங்கக்கிட்ட மெனு கொடுத்ததும் அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராக்கும். இப்போ என்ன? சரி, அப்போ உனக்கு பழைய சோறு செஞ்சு கொடுத்துடவா? பழைய சோறை வேறு செய்வியா? சுத்தம். அப்படியே நான் நம்பி சமைக்க சொன்னால் எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறான். ரொம்ப பண்ணாத, அதெல்லாம் சமைப்பேன், சொல்லு. சரி ஃபர்ஸ்ட் டே ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்துக்காத, எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் பண்ணு. அவட மூதேவி, இது ரிஸ்க் எடுக்காமல் பண்ணுறதா? சமைக்க சொன்னேன், என்கிட்ட என்ன சமைக்க தரும்னு கேட்டுச்சா பாரு. என்கிட்ட சிக்கன் பிரியாணி கிடைக்கல, செஞ்சிடறேன். அப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், ஆள் அமுச்சு விட்றேன், கொடுத்து விடு. சரிங்க புருஷா, போயிட்டு வாங்க அப்படின்னு நல்ல பிள்ளை மாதிரி அவ்வளோ அனுப்பி வைக்க, என்னடா இது சரியில்லையே அப்படின்ட்டு அவன் போக, இவன் என்ன டிசைனும், என்னை கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்துக்கோ இப்படி பார்த்துக்கோ, அதை பண்ண மாட்டேன், இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா வேலை வாங்குறான் மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே போக, அங்கே மலை மாதிரி அப்படியே வந்துட்டு பாத்திரமாக குமிச்சு வச்சுருக்கா. வேறு யார்? சாரா தான். ஒரு காஃபி போடுறதுக்கு 1 டஜன் ஜாமான் நாங்கள் அடுக்கி வச்சுருக்கிறா. இப்போ இதெல்லாம் வேறு விளக்கணுமா? ஐயோ கடவுளே, இந்த பொண்டாட்டிங்க வேலை பெரிய வேலை போல் இருக்கே. இப்போ தான் தெரியுது, சும்மா இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறவனாலும் செருப்பை கழட்டிக்கிட்டு அடிக்கணும். எவ்வளோ கஷ்டம் அந்த லைஃப்பை வாழ்ந்து பார்த்தா தாண்டா தெரியும். பரதேசிங்களா வாய் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவள் வேலையை பார்க்க. இங்கே நீங்களும் வந்துட்டு மேனேஜர் பின்னாடி சார் அப்படின்ட்டு பின்னாடி தெரிஞ்சிட்ருக்கீங்க. இருந்தாலும் செம்ம காண்டில் என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கத்துறான். சார், அது முன்னாடியே நீங்கள் எடுத்த சப்ளையர் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அவங்க கொடுக்குறதெல்லாம் நமக்கு ரொம்ப குவாலிட்டி இல்லாத செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸு, நீங்கள் அதை வாங்கிட்டு வரீங்க, அது வந்து சரியில்லை அப்படின்னு லேபில் டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. செகண்ட் குவாலிட்டி பொருளை கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ரைஸை வந்து கோட் பண்ணுறாங்க சார். அதனால் அதை பற்றி உங்ககிட்ட பங்க்சன் சார் பேசி சொல்ல சொன்னார், உங்கள்கிட்ட இந்த விளக்கம் கேட்டார் சார் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எதே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பார்க்க,
ஆமாம் சார். நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குன்னு. அவங்க குவாலிட்டி குறைவாக கொடுத்துட்டு அமௌண்ட் நிறையா கோட் பண்ணுறாங்க. அதனால் நிறையா பிரச்சனை இருக்குது சார். இதெல்லாம் அவர் என்னன்னு உங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணி அவர்கிட்ட சொல்ல சொன்னார் சார். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு இப்போவே வந்துட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லை சார், ஆல்ரெடி வந்துட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். ஹார்ட் காப்பியாகவும் இருக்குது, ரைட்டிங்லேயும் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு சிஇஓ கண்ணுக்கு போகாத வரைக்கும் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல சொன்னார் சார். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்களுக்கு இதை பற்றின விளக்கத்தை கொடுக்கணும். ஏன்னா இங்கே நிறையா இந்த மாதிரி ஃப்ராடு வேலை நடந்துட்டுருக்கு. அதுதான் சார் அப்படின்ட்டு என்னென்ன ஃப்ராடு வேலை பார்க்குறாங்களோ எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா வேணாங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல பயந்த மாதிரி மூஞ்சி தான் இருக்குது. மற்றபடி எல்லாத்தையும் பாயிண்ட்டாக அடித்து விடுறீங்க. எனக்கும் மொழி பிதுங்கி வெளியே வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் காட்டிக்காமல் ஏய் இது பங்க்சன் சார் என்கிட்ட கேட்கட்டும். அவர் வந்து கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன். நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? ஆஃப்டர் ஆல் சாதாரண ஒரு லேபர், நீ என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறியா? அம்மா எங்கே அவர் அப்படின்னு கேட்க, அது சார் அவர் யூனிட் 2ல் இருக்கார், அவருக்கு அங்கே ஒர்க், அதனால் என்ன இதெல்லாம் பார்த்து கிளியர் பண்ண சொன்னார். அதுதான் சார். ஆஹா, எந்த சார் சொன்னார் உன்ட்ட அப்படிங்கிறான். எம்டி சார் அப்படிங்கிறீங்க. அது எம்டி சார் உன்னை நேரடியாக கூப்பிட்டு உங்ககிட்ட இந்த வேலையெல்லாம் சொன்னார் அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார். அடி நீங்கள் இன்னசென்ட்டாக சொல்லாமணும். ஆமாம் எம்டி சார் இந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த வேலையெல்லாம் சொன்னாரோ கேட்டுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்களையும் சேர்த்து கேலி பண்ணி சிரிக்கிறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு சொன்ன வேலையை தான் நான் சொன்னேன், இருந்தாலும் எப்படி லூஸ் மாதிரி சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இருந்தாலும் இங்கே பாருமா, நீ பங்க்ஷனோட அசிஸ்டண்ட், அதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, அந்த வேலை கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாரு. அப்புறம் அந்த லேபை கூட்டி பெருக்கணுமா, சம்பளம் கொடுத்தா வாங்கி பையில் சொருகணுமா, கல்லாவை கட்டினமா நடைய கட்டினமான்னு இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் மூக்கம் நடைக்கக்கூடாது. உனக்கும் உன் தகுதிக்கும் இதெல்லாம் தேவையே இல்லாதது, புரியுதா? உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஆள் மிரட்டுற மாதிரி பேசுகிறான். அது இல்லை சார் அப்படின்னு நீங்கள் எதோ சொல்ல வர. இந்த பாருமா, சொல்கிறது புரியல, உன்னோட தகுதி என்னமோ அதுக்கேற்ற மாதிரி வேலையை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்காத அப்படிங்க. கூட இருந்ததில் பங்க்ஷனுக்கு 3 அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்கள்ல, அவங்க கூட அவங்க மேலே பொறாமல் இருந்திருக்கும். ஸோ அதில் ஒருத்தியோ ஆமாம் இப்போல்லாம் சிலருக்கு அப்படியே திடீர்னு இந்த பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கிற மாதிரி முளைச்சிட்டா உடனே நான் தான் அப்படின்ட்டு ஓவராக தான் ஆடுறாங்கப்பா. ஆனால் அவங்கவுங்க தகுதி அப்பப்போ சொல்லி தொலைவில் தட்டி உட்கார வைக்கணும். ஓரளவுக்கு படிக்க கூட தெரியாது, ஆனால் இவங்க படுத்துகிற பாடு இருக்கே முடியல சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறா அந்த மேனேஜரோ. இதெல்லாம் அந்த பங்க்ஷன் சார் கொடுக்குற இடம், அந்த ஆளுக்கு யாரை எங்கே வைக்கணும் தெரியல, அவர் கொடுக்க இடத்துல தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஓவராக ஆடுறாங்க அப்படிங்க. அதில் இன்னொருத்தியோ, அது என்னமோ உண்மைதான் சார், உங்களுக்கு தெரியாத மாதிரி இங்கே நிறைய விஷயம் நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு அந்த ஆள் கேட்குறான். அதுவா சார், அதெல்லாம் எப்படி தான் சிலர் வந்ததுமே அப்படியே பேசி ஆம்பளைங்களை மயக்கி தனக்குள்ளே அப்படியே வளைச்சி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. எந்த கை வந்த கலையெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்ட்டு திரும்பவும் கேவலமாக தான் பேசுகிறாங்க. ஓ அந்த மாதிரி கிராக்கியா இது அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, என்னடா இப்போலாம் பேசுகிறாங்க நீங்கள் நின்றுட்டுருக்க. அந்தாலோ இதெல்லாம் இந்த அம்மா வந்து எம்டி சாரை பார்த்தாங்களாம், எம்டி சார் இவங்கக்கிட்ட விளாவரியா எல்லா வேலையும் செய்ய சொல்லி சொன்னாராம். இதை நாங்கள் நம்பணுமா, நல்லா இருக்குடா அவங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பேசி முடிக்கல. ஷட் அப் அப்படின்னு ஒரு சவுண்டு. இந்த சவுண்டு கேட்டதுமே அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். சொல்லியே தான் அப்படியே ருத்ரமூர்த்தியாக வந்து நிற்கிறான். அவ்வளோ கோவம் அவனுக்கு, அப்படியே முறைச்ச மேனிக்கு நிற்க, கண்ணெலாம் ரெட்டாக இருக்குது. அவனை பார்த்து பயந்து அப்படியே அங்கே நின்று பேசிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் வார்த்தையே வரல, தொண்டையெல்லாம் அப்படியே வறண்டு போன மாதிரி இவர் இப்போ வந்தார் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. படித்தவங்க தான் நீங்களாம் அப்படின்னு அப்படியே கேட்குறான். அதுங்களாம் அது சார் அப்படின்ட்டு முழிச்சிட்ருக்க. இல்லை நான் கேட்குறேன், படித்த மாதிரி நடந்துக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு பேசிக் சென்ஸ் கூட இல்லை. அன்னெசரியாக ஆஃபீஸ் டைமில் நின்று தேவையில்லாத வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் எந்த மாதிரி தரை குறைவான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதோ அத்தனையும். ஒரு பொண்ணு ஒரு 4 வார்த்தை உங்களை எதிர்த்து பேசிட்டா உடனே ஒன்று அவளோட குவாலிஃபிகேஷனை வச்சு மட்டம் தட்டுறது, இல்லை உங்கள் சீனியாரிட்டியாக காட்டுறது. அப்படியே அவளை மட்டம் தட்டி கீழே தள்ளிடணும். ஹவு சீப் யூ ஆர் அப்படிங்கிறான். அது சார், அவள் கேட்ட ஒரு கேள்விக்காவது உங்ககிட்ட பதில் இருக்கா? டெல் மீ. யாருக்கிட்டேயும் பதில் கிடையாது. பதில் தெரியலன்னா அதுக்காக இன்னொருத்தர மடக்கி 1008 கேள்வி, தேவையில்லாத பேச்சு, அதெல்லாம் எவ்வளோ சீப்பாக போக முடியுமோ அவ்வளோ தர அளவுக்குலாம் பேசுகிறது. இந்த லட்சணத்தில் நீங்களாம் படித்தவங்க, உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் ஒன்று தான் இங்கே கேடு.
மூஞ்சுங்களை பாரு அப்படிங்கிற மாதிரி நல்லா பிடிச்சி வாங்குன்னு வாங்குகிறான். அப்படியே எல்லோரும் சார் சார் அடி தலை குடிஞ்சிட்டு நிற்கிதுங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும். அப்புறம் இப்போ இவ்வளோ நேரம் இவளை என்னென்ன வார்த்தைகளால் பேசிகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? இப்படி ஒருத்தவங்களை பேசுகிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அண்ட் ஒன் திங், டு யூ நோ ஹூ இஸ் ஷீ இஸ் மை ஒய்ஃப், மிஸ்ஸஸ் லீ. அப்புறம் இந்த கம்பெனியோட ஓனரோட ஒய்ஃபான அவளுக்கு உங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்க ஏன் வேலையை விட்டு தூக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்குது. அவன் அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படியே மொத்த பேரும் ஆன்னு வாய்ப்பளந்து பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்மால் சாராவோ ஏதோ பானைக்குள்ளே மாட்டின சுண்டலி மாதிரி வீட்டையே தலைகீழாக புரட்டி போட்டு அவள் புதுவிதமாக வேற என்ன சமையல்தான் அதை பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு வராத விஷயத்த அவள் தேர்ந்தெடுத்து பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ அந்த கிச்சனே இப்போ போய் பார்த்தா 3ஆம் உலகப்போர் வந்ததுக்கான அறிகுறி இருக்கும். அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்கா. இருக்கிற அண்டா குண்டாலேருந்து பாத்திரம், மளிகை ஜாமான் எல்லாத்தையும் உருட்டி திரட்டி ஒரு வழியாக அப்பா அடிட்டு வயவில் சமைச்சு முடிச்சிட்டேன்னு நிற்கிது. பார்க்குறதுக்கு ஏதோ வேட்டுக்கிறதுலேருந்து பிடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கா. ஸோ அவளே டவல் எடுத்து அப்படியே அவளை வைப் பண்ணிவிட்டு, இது என்னமோ பெரிய கம்பு சுற்றுற வேலை மாதிரி, எனக்கு இதெல்லாம் வராது, ஒயின்னு என்னெல்லாம் பேசினாங்க. இனி ஒரு பை என்னை குறை சொல்ல முடியாது. எப்படி சமைச்சிருக்கேன் பாரு. ஸ்வீட்ரி சாரா, உனக்கு தெரியாத இந்த உலகத்தில் ஒன்று இருக்கா என்ன? உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்காமலாம் கொடுத்து வச்சுருக்கணும் ஏலியன் மண்டையை. இதுக்கப்புறம் ஏதாவது சொல்லட்டும். அப்புறம் இருக்குது. சமைச்சாச்சு முடிச்சாச்சு, அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ நிம்மதியாக உட்காந்து நானா பற்றி நினச்சி கவலைப்பட போகிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணட்டும். ஒரு கவலைப்படுறது கூட விட மாட்டேங்கிறான் அந்த ஏலியன் மண்டையை. இப்போ உட்காந்து நீ ஃபீல் பண்ணுறி அப்படின்ட்டு அப்படியே நானா அப்படின்ட்டு சாரா உட்கார. அப்போ வெளில காரோட ஹார்ன் சவுண்ட் கேட்குது. எவன்டா அவன்? இந்த ஏலியனாக இருக்குமோ? நான் கவலைப்படுறேன்னு அவனுக்கு மூக்கில் வெறுத்துச்சா கிளம்பி வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அங்கே மேடம் அப்படின்னு சவுண்ட் கேட்குது. சாரா பார்க்குறா. வேறு யாரும் இல்லை, அதான் ஆள் அனுப்புறேன்னு சொன்னால சாப்பாட்டுக்கு. ஸோ ஃபிலிக்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அனுப்பியிருக்கான். ஓ, பாஸுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகவா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் மேடம், ரெடினா கொடுங்க, எடுத்துகிட்டு போயிடுறேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, கேரியரில் போட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிஃபன் கேரியரில் மாற்றி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்ல, சரி மேடம் அப்படின்ட்டு அவனு கிளம்பிடுறான். இங்கே வந்தவனும் அப்படியே கேரியர், சார் உங்களுக்கு ஃபுட்டு இங்கே வச்சிடுறேன் அப்படின்னு வச்சுட்டு போங்க அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். காலையிலையும் சாராவோட அவன் பேசிட்டு டைம் ஆகிருக்கும், மீட்டிங்கில் இருந்தனால சாப்பிடாமே இருந்திருப்பான். பயங்கரம் அவனுக்கு பசி. ஸோ அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிரியாணியோட ஸ்மெல்லோ அவனை மூக்க தொலைக்குது. அடேங்கப்பா, என்னடா அது கமன்னு ஸ்மெல் வருது, நம்ம பொண்டாட்டி தானா? நல்லா சமைச்சிருப்பாளோ? நம்பவே முடியலையே, வாசனையே அழுதே, இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுடா அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அப்படியே கேரியரை ஓப்பன் பண்ண அந்த ஸ்மெல்லுக்கே அடேங்கப்பா என்ன ஒரு வாசனை. அடேங்கப்பா, என்னால் நம்பவே முடியல. ஏன் பொண்டாட்டியோ இப்படி தான் சமைச்சா? ஓகே சாரா நீயா அப்படின்னு நம்பவே முடியாமல் பார்த்துட்டுருக்கேன். எங்கே நம்மளால் சாராவோ குக்கரில் கருகி போன சாப்பாட்டை தூக்கி, என்ன பிரச்சனைன்னு தெரில, இப்படி கருகி போயிருக்கு. தண்ணி ஊற்றலன்னா வெறும் ரைஸ் கருகிதாம்மா போகும். அப்படியே தண்ணியே பத்தாத அளவுக்கு வச்சுருப்பா. ஸோ அதனால தான் கருகி போய் கிடக்கு. அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இப்போ அவளை பிரியாணி வாங்கின அந்த பில் இருக்கும்ல, அதை கூட இதை பார்த்தாலும் அவ்வளோதான் அப்படின்ட்டு கிழிச்சி அப்படியே தூக்கி அதையும் போட்டுட்டு பாடா அப்படின்ட்டு போயிடா. இங்கே நம்ம லியோ இவன் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் மூஞ்சில் ஈயாடலை பேனு பயந்து போய் பார்த்துட்ருக்காங்க. லிசன் ஆல் ஆஃப் யூ கம் டு மை கேபின் அப்படின்னு சொன்னவனும் உங்களை அப்படியே ஷோல்டரோட கைப்பட்டு வா அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு போக எல்லாத்துக்கும் பெரிய ஷாக்காக இருக்குது. அதுலேயும் இவ்வளோ நாள் பங்க்ஷனோட சிரித்து பேசி ஃப்ரெண்டாக இருந்ததுக்கே வயிறு புகைச்சல் அலைஞ்சிட்டு இருந்திருப்பாளுங்க. ஸோ இப்போ அவன் எம்டியோட ஒய்ஃப்னு சொன்னதும் அவ்வளோதான். எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. வாய்க்குள்ளே போயிட்டு வந்தாலும் தெரியாத அளவுக்கு எல்லாம் வாயை பொழந்தா மெனிக்கு நிற்கிதுங்க. இங்கே அப்படியே அவனோட கேபின்குள்ளே வந்ததும் அப்படியே அவன் உங்களை அப்படியே முறைச்சி பார்க்க, நீங்களோ இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தார், இப்போ இவர் எதுக்கு என்ன முறிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் திருவிழாவில் காண பண்ண குழந்த மாதிரி முழிக்க அவனுக்கும் சிரிப்பு வந்துடுது. ஐயோ புஜ்ஜி அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து அப்படியே அந்த ஹிப்பில் ஹோல்ட் பண்ணி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே பயந்த மேனிக்க இருக்க. இது பயப்படுறத நிறுத்தடி. இப்படி நீ பயப்படுறனால தான் யாரும் உன்னை கண்டு பயப்பட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் உன் தலையிலேயே மிளகா அரைக்க பார்க்குறாங்க. பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறா, ஆனால் அதை எங்கே எப்போ பேசணும் அப்படிங்கிறதான் தெரிய மாட்டேங்குது. பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும் புஜ்ஜி. நீ வாய் பேசாமல் பயந்து ஓட ஆரம்பிச்சேன்னா தோரத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பயந்து ஓடாமல் நாய் விரட்டினா எப்படி நம்ம துணிஞ்சு நின்று அவன் அப்படியே அதை திருப்பி முறைச்சி பார்த்தா அது ஓடின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் யாராவது ஒன்று இந்த மாதிரி பண்ணால் உடனே நீயும் நின்று ஒரு நிமிஷம் அவங்கக்கிட்ட நீ கரெக்டாக உன் பாயிண்ட்டை பேசு, அவங்களும் பயந்துருவாங்க. ஆனால் மற்றவங்க முறைச்சா எப்படின்னு தெரில, நீ முறைச்சா கண்டிப்பாக ஏதோ முயல் குட்டி அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படின்னு அவங்க மூக்க பிடிச்ச அவன் ஆட்டை நீங்களும்
அப்படின்னு தட்டி விட்டு முறைச்சி பார்க்குறீங்க. முறைக்கிறியா? எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பாக வருதுடி, அப்படி குழந்த மாதிரி இருக்க. உனக்கு முறைக்க கூட தெரியல, கோவப்படவே தெரியலடி பொண்டாட்டி. பார் பொண்டாட்டி, தைரியங்கிறது மனசுலேருந்து வர்றது, அதில் உடம்புல இருக்கிறதுனால கிடையாது. உடம்பு எப்படி இருந்தாலும் தைரியம் இருந்து நம்ம யாரை வேணாலும் போராட நினச்சா நம்ம நல்லா போராட முடியும், புரியுதா? தைரியமாக இதையும் ஹேண்டில் பண்ணணும்டி. அதுக்கு நான் கூட எப்போவுமே பக்கபலமாக இருப்பேன். ஓகே, இந்த குழந்தைத்தனமும் இந்த இன்னசென்ட் ஃபேஸும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை என்கிட்ட மட்டும் காமிச்சா போதும். மற்றவங்கக்கிட்ட ஏதோ பேபி தைரியமானவளாக இருக்கணும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையும் நீ பிரேவாக ஹேண்டில் பண்ணணும், புரியுதா? அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ பிற்கான்னு அவனை முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடி அப்படி பார்க்குற? நீ இந்த லியோட பொண்டாட்டிடி, இந்த எம்டி பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் பிரேவாக போல்டாக ஃபேஸ் பண்ணணும், எல்லாருக்கிட்டேயும் நல்லா வந்துட்டு பேசணும், புரியுதா? நீ எதுக்கும் நீ பயப்படக்கூடாது. நீ இப்படி ஹேண்டில் பண்ணுற பிரச்சனையை நான் பார்த்து ஏன் பொண்டாட்டியாது அப்படின்னு மூக்கு மேலே விரல வைக்கணும், அந்த அளவுக்கு நடந்துக்கணும், புரியுதா? எதுக்கும் இனிமேல் பயப்படக்கூடாது. எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன், ஓகே? அப்படின்ட்டு அவனும் வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருக்கான். அவன் கேட்ட கேள்விக்கெலாம் நீங்கள் அப்படின்னு மட்டும் மண்டையாட்டிகிட்டு இருக்க. உங்கள் யோசனை இங்கே இல்லைன்னு உனக்கு புரியுது. ஏய் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பிடிச்சி, பேபி நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன், உன் சிந்தனையில் எங்கடி இருக்க, இன்னத்தை யோசனை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். அது நான் இங்கே சாதாரண ஒரு ஸ்டாஃப், ஆனால் அவங்கெல்லாம் சீனியர், அவங்கக்கிட்ட போய் நான் எப்படி எல்லாத்துக்கும் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இருந்தால் என்னடி, நீ உண்மையாக இருக்கிற, நேர்மையாக இருக்க, உனக்கு கொடுத்த வேலையை செய்கிற, அப்புறம் எதுக்கு நீ பயப்படணும்? நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கை பூரா என் கூட நீ வரப்போகிறவ. இந்த லைஃப் ஜேர்னியில் மட்டும் இல்லை, என் பிஸ்னஸ்லேயும் நீ தான் எல்லாத்தையும் கற்றுக்கணும். எனக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு தானே, நீ தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் இப்போயே நீ தெரிஞ்சுக்கணும், எப்படி எப்படி நம்ம ஒர்க் நடக்குது, அது எப்படி என்ன ஏதுன்னு அதனோட நுணுக்கங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் நீ பாட்டம்லேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பிகாஸ் நான் எம்டி, நீ எம்டி பொண்டாட்டி அப்படின்னு தெரிஞ்சால் எவனும் உன்கிட்ட வந்துட்டு எந்த வேலும் ஆட்ட மாட்டான். ஏன், அவங்க செய்கிற தப்பு கூட இப்போ நீ கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. அதனால தான் நான் என் ஒய்ஃப்னு சொல்லி யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்காம அப்படியே வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பங்க்ஷன் ரொம்ப நல்லவன், அவன்கிட்ட உன்னை வேலை கற்றுக்க விட்ட, அவன்கிட்ட இருந்தனால தான் இந்த அளவுக்கு நீ டேலண்டாக கூட இருந்திருக்க. ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாரும் வந்துட்டு மரியாதை குறைவாவோ எப்படி நடந்துக்க மாட்டாங்க. உன்னை பாட்டமில் வச்சதுக்கு காரணம் நீ இங்கேருந்து படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவும் தான். நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ கரெக்டாக செயல்படுற. ஆனால் என்ன, இன்றைக்கி அவங்க பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஓவர், எல்லாம் மீறி போயிட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்கெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது. அவங்க என் பொண்டாட்டியவே இப்போலாம் பேசியிருக்காங்க. என் பொண்டாட்டியை பேசினவனுங்களோட நிலமை எப்படி இருக்கணும் இன்றைக்கி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. என் பொண்டாட்டி எல்லாம் மீறி பேசுகிறீங்களா அப்படின்ட்டு அவனுக்கோ அப்படியே கொலவரி தாண்டவ மாட மூஞ்சில் அப்படியே ஃபேஸெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட் ஆகு. அவனும் பேசுகிற விதத்தை பார்த்து உங்களுக்கே கொஞ்சம் பயம் வருது. ஸோ நீங்கள் டக்குன்னு அவனை எடுத்து அப்படியே ஹக் பண்ணி, அயல்லி ஏன் இவ்வளோ கோவப்படாதீங்க, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, அவங்களெல்லாம் சும்மா வார்ன் பண்ணி மட்டும் விட்டுருங்க, அவங்களையும் நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல, பாவம் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே இவ்வளோ கேவலமாக பேசுகிறவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணி பாவப்பட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்க. இங்கே அவ்வளோ ஆத்தத்தில் அந்த லீக்கு கூட நீங்கள் சடனாக அவனை ஹக் பண்ணி அப்படியே குழந்த மாதிரி கொஞ்சம் பேசுகிறதுல பயவில் அப்படியே மயங்கி போய் உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஆனால் உன்னடி எது தெரியுதோ இல்லையோ என்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னா நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கேன். நான் எப்படி கேட்டால் ஓகே சொல்லுவேன், தெரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லாடி புஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படிலாம் அப்படியே கிஸ் பண்ண கிட்ட வர, சார் மே கமின் அப்படின்னு வெளியிலேருந்து சவுண்ட் கேட்குது. ஸோ லியோ அப்போ கூட இந்த கௌசிக் குறுக்க வந்தாலும் சரி, கரடி குறுக்க வந்தாலும் சரி, எத்தனை கரடி வந்தாலும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி எதையுமே காதில் வாங்கிக்காமல் கமின்லாம் சொல்லாமல் அப்படியே வந்த வேலையை தொடாமல் விட மாட்டேன்னு அப்படியே அவங்கள எடுத்து அவங்கள இப்போ அப்படியே டீப்பாக கிஸ் பண்ண, நீங்கள் தான் அப்படின்னு தள்ளுறீங்க. அவனும் அப்படின்ட்டு கிஸ் பண்ணி முடிச்சு தான் அப்படிங்கள அப்படியே இழுத்துட்டு வர, ஐயோ நீ என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. டக்குன்னு அவனும் வந்து அவனோட சீட்டில் அவங்கள உட்கார வைக்க, ஐயோ அப்படின்னு எழுந்திருக்க போக, ஏய் சும்மா உட்காரடி, சும்மா கீச்சுன்னு கெளி மாதிரி கத்திக்கிட்டே இருந்த அப்புறம் மூடு வந்து ரேப் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க, பின்ன பேசாமல் உட்கார் அப்படிங்கிறான். இது உங்கள் சேர் இதில் போய் அப்படின்னு ஸ்கூல் பிள்ளை மாதிரி பயந்து போய் நீங்கள் அப்படியே பதறிக்கிட்டு எந்திரிக்கவே பார்க்குறீங்க. உட்காரடி அப்படின்னு அவன் கத்தா, அவ்வளோதான் நீங்கள் அரண்டு போய் பார்க்க கொன்னுடுவேன் உட்கார் அப்படிங்கிறான். மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டானே அப்படின்ட்டு நீங்கள்
சரி சரி அப்படின்னு பயப்படுறீங்க. ரா பேபி இப்படி இப்படி முரண்டு பிடிச்சிட்டு என்னை பார்த்து பயப்படுற அப்படியே அந்த பார்வையை திரும்ப கொண்டு வராதடி. அதை பார்த்தாலே எனக்கு மோடெல்லாம் மாறுது. நான் இப்போ சீரியஸான மோடில் இருக்கேன். நீ மோடை சேஞ்ச் பண்ணாதடி பேபி. ஸோ அமைதியாக இரு, அப்புறம் மோடு மாதிரி ஏதாவது கொசமுசா பண்ணிடுவேன் இங்கேயே அப்படின்னு சொன்னவனும் நீங்கள் சுதாரிக்கிறதுக்குள்ள ஏஸ் கமைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் போய் உட்கார நீங்கள் திருத்தணமலிக்க இங்கே பாரு, எனக்கு எதுவும் தெரியாது, இதெல்லாம் நீ தான் ஹேண்டில் பண்ணும், நான் தான் சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேனே, நீங்கள் தான் பாவப்படுற, அப்போ நீயே ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் நானா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. என்னை நாட்டாமல் சேரில் உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நாடி சீத்து கடியில் ஏதோ ஹீட் வச்ச மாதிரி துடிச்சிட்ருக்க அப்படிங்கிறான். அதை விட மோசம் இந்த சேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் மனநிலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறது, என்ன தண்டனை, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டு இருக்கும் போதே அவங்கெல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. வந்தவங்க கண்ணியும் நீங்கள் அப்படியே எம்டி சீட்டில் உட்காந்துருக்கதை பார்த்து தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே வந்து அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு அப்படியே அவங்க நிற்க உங்களுக்கு இப்போ எனக்கு பனிஷ்மெண்ட்டாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது உங்கள் நிலமை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் திரு முழிச்சிட்டு என்ன இப்படி மாட்டிட்டேடா பாவிங்கிற மாதிரி இல்லையே அப்படியே பயந்தாமணிக்கு அப்படியே ஒரு கலவரத்தோடு அவனை பார்க்க அவனும் கண்ணை மூடி அப்படியே உங்கள்கிட்ட ஜாடை பண்ணுறான். அமைதியார், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. நான் அப்படின்னு உங்கள் கையை அப்படியே அழுத்தி பிடிக்க நீங்களோ அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சை விட்டு கண்ணை திறந்து முடி தைரியத்தை வரவழைச்சிட்டு ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறான். ஓகே அப்படின்ட்டு இப்போ அவங்கள அப்படியே நிமிர்ந்து உட்காந்து அப்படியே நீங்கள் பார்க்குற பார்வையை அவ்வளோ தைரியமாக கம்பீரமாக அப்படி இருக்குது. அந்த பார்வையிலே அதுங்களாம் அப்படியே ஒரு மாதிரி கூனி குறுக்கி போய் நிற்குதுங்க பவ்யமாக. மேம் அது சாரி அப்படின்ட்டு இருக்க லிசன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு வந்து பங்க்ஷனோட அந்த ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்களா அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கேயாச்சும் நின்று நீங்கள் பேசுறதை நான் பார்த்தேன், அவ்வளோதான். வந்தால் உங்கள் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அதை தவிர்த்து அடுத்தவங்களோட ப்ரைவசிக்குள்ளே போயிட்டு மூக்க நுழைச்சி தேவையில்லாமல் அவங்கள பற்றின காசிப்போ இல்லை ஒருத்தவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ணி பேசுகிறதையும் நான் பார்த்தேன். இதுதான் இதோட லாஸ்ட் வார்னிங். அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத சீப்பான கேரக்டர்ஸ் உள்ளவங்க என்னோடய கம்பெனிக்கு தேவையே கிடையாது. புரியுதா? இனிமேல் உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நின்று அரட்டை அடிக்கிறது நான் பார்க்கவே கூடாது. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் செய்யுங்க. மெயினாக அடுத்தவங்களை பற்றி தெரியாமல் புரணி பேசிகிட்டு இருக்காதீங்க. நம்ம எப்படிங்கிறத பாருங்கள், அப்புறம் அடுத்தவங்கள பார்க்கலாம். புரிஞ்சுதா? அப்படின்ட்டு அவங்கள பேசுனதுக்கும் சேர்த்து வச்சு செருப்படி மாதிரி கொடுக்க அவங்களால எதுவும் பேச முடியல. அப்படியே கையை பேசிட்டு சாரி மேம் தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு ஆளுக்கு சாரி கிட்ட பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. எங்கே வேலையை விட்டு துரத்திட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? சோத்துக்கு வழியில் இங்கே கொடுக்குற மாதிரி சம்பளம் எங்கேயும் கிடைக்காதே, அதான் அவங்களுக்கு பயம். ஸோ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்கள அப்படியே அந்த பொண்ணுங்களாம் வெளியில் போயிடுறாளுங்க. இப்போ அவங்களோட பார்வை அப்படியே அந்த மேனேஜர் அவங்க கூட ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல அவங்க பக்கம் திரும்புது. அவனுங்களுக்கோ இல்லை நமக்கு என்ன நடக்க போதோ அப்படிங்கிற பயம். பிகாஸ் அந்த பொண்ணுங்களாவது காசிப் மட்டும் தான் பேசுகிறாங்க, இவனுங்க அப்படி இல்லையே கையாடல் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நீங்கள் விடுவீங்களா? ஸோ மிஸ்டர் அப்படின்னு அவன் நேம் சொல்லி இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியில் நீங்கள் ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கீங்க. ஐயோ மேடம் அப்படின்ட்டு வந்தாலும் பதற. என்ன இப்போ கையும் களமாக மாட்டிக்கிட்டதும் நான் மேடமாக தெரியுறேன்னா? நேற்று வரைக்கும் என்னெல்லாம் பாடுபடுத்தியிருப்பீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் வெளியில் சொல்லாமல், இங்கே பாருங்கள் சார், நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இத்தனை வருஷமாக இந்த ஊழல் நடந்துகிட்டு இருந்திருக்கு. கம்மியாக நீங்கள் மெட்டீரியலை வாங்க வேண்டியது, அதுக்கு ஹையாக வந்துட்டு அமௌண்ட்டை கோட் பண்ணி இங்கே அமௌண்ட்டை ஆட்டையை போட வேண்டியது. அதை உங்களுக்குள்ளே எல்லோரும் சரிசமமாக பிரிச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் எத்தனை லட்சக்கணக்கில் நீங்கள்லாம் கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு தெரியுதா அப்படிங்கிறீங்க. ஐயோ அப்படின்னு அவங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்குது. அந்த ஏசி ரூமில் கூட மொத்த ஊழலையும் இத்தனை வருஷம் பண்ணதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலேங்கிற மாதிரி அவனுக்கு பதட்டம் பயம் எல்லாம் வருது. பிகாஸ் உங்களை விட பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கானே புலி மாதிரி இல்லையே நினச்சி தான் அவனுங்களுக்கு. ஏன்னா அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அவனுக்கிட்ட துரோகிங்க இருந்தா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதுலேயும் இப்படி நம்ம இத்தனை வருஷம் கண்ணில் மண்ணத்தை விட்டு தெரிஞ்சது இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சே, நல்லா மாட்டிக்கிட்டமேங்கிற பயம் பதட்டம் அப்படியே நிற்கிறானுங்க. இப்போ நீங்கள் எந்த பொய்யும் சொல்லி தப்பிக்க முடியாது சார். இது நான் வந்த நாள்லேருந்து கரெக்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களை பற்றின எல்லா எவிடன்ஸும் எடுத்தாச்சு. நீங்கள் என்னென்னா எப்பப்போ எவ்வளோ திருடி இருக்கீங்க எல்லாமே தெரியும். இதெல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், நீங்கள்லாம் கூண்டோட கைலாசம் அப்படியே உள்ளே போய் உட்கார வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் அவங்க இயல்பான அழகில் அப்படியே பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்து அவனுங்களுக்கு தான் ஆடி போயிடுச்சு. ஸோ சாதாரண ஒரு எம்ப்ளாயி இவன் என்ன பண்ணிட போகிறா அப்படின்னு நினச்சேன். உங்களை இந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. ஸோ பதறி போய் மேடம் சாரி அப்படின்ட்டு அதே தான் திருப்பி அவனுங்க சொல்லிகிட்டே நிற்க.
உங்கள் மேலே என்ன நடவடிக்கை வேணாலும் என்னால் எடுக்க முடியும். ஆனாலும் நாங்கள் எதுவும் எடுக்கலை. இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். இது ஒரு வார்னிங் தான். இதுவே தொடர்ந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே வேலை பார்த்துருக்கீங்க, உங்கள் உழைப்பையும் கொடுத்துருக்கீங்க. அதையும் தாண்டி உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை எதுவும் பண்ணாமல் விடுறேன். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி தொடர்ந்துச்சுன்னா அப்புறம் இங்கேருந்து வேலையை விட்டு மட்டும் இல்லை, நீங்கள் ஜெயிலில் போய் கம்பி எண்ணி களி சாப்பிட்ற நிலமை தான் வரும். அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு போனஸுங்கிற வார்த்தையே கிடையாது. ஏன்னா இத்தனை வருஷம் நிறைய கொள்ளாடிச்சிட்டிங்களே, அதெல்லாம் எப்போ கழியுதோ அப்போ தான் போனஸுங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இப்போ போய் தேவையில்லாத வெட்டி கதை பேசிக்கிட்டு எப்படி எங்கே சுரண்டலான்னு நினைக்காம வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு அமுச்சு விட்றீங்க. அவங்களோ வேலையாச்சும் தப்பிச்சிச்சே, அது மட்டும் இல்லை உள்ளே போகாமல் தப்பிச்சிட்டோங்கிற இதுலேயும் பணம் திருப்பி பிடுங்காம விட்டீங்கிற சந்தோஷத்துலையும் சரி மேடம், சாரி மேடம், தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு ஆளுக்கு வாயில் வந்தெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டுருக்க லியோ மனசுக்குள்ளே அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் விட்டு வச்சதுக்கு காரணமே இத்தனை வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்க. என்ன தான் சின்னதாக இந்த மாதிரி ஊழல் பண்ணாலும் மற்றபடி பெருசாக ஒன்றும் அவனுங்களால எதுவும் கிடையாது. நல்லா உழைப்பு கொடுக்குற நல்ல ஆளுங்கிறனால தான் அவனுக்கு நல்லா வேலை பார்த்தா போதும், மற்றபடி பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு திருடுறதா அவனுக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லை, அதனால் கண்டுக்க மாட்டேன்னு இருப்பான். அவன் பெரிய ஆள், அவனுக்கு எதுக்கு இந்த சில்லற இதெல்லாம், அதனால் அதை இது பண்ணல. ஆனால் இப்போ அவன் தண்டனை கொடுத்தது அவங்க திருடனதுக்காக மட்டுமே கிடையாது. அதை அவன் பொருட்டாக கூட எடுத்துக்கல. அவனுக்கு அந்த காசு பெரிய விஷயமே கிடையாது. அவன் நினச்சா உட்காந்த இடத்துல சம்பாரிச்சிட்டு போயிடும். அவனோட இதெல்லாம் என்னோட பொண்டாட்டி எப்படா நீங்களாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சிருப்பான். அதுவும் உங்கள் கையாலே கொடுக்கணும்னு அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். பேசி முடிச்சு நீங்கள் அவனையே பார்க்க அவனை கண்ணத்தில் கை வச்சு அப்படியே உங்களையே பார்த்துட்டுக்க, ஏங்க நான் ஏதோ தப்பாக பேசிட்டேனா லீ ஏங்க அப்படின்னு எல்லா வகையிலையும் கூப்பிட அவனும் பேன்னு உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் கிட்டே போய் ஏங்க அப்படின்னு அவன் முன்னாடி கையை ஆட்ட அவனும் டக்குன்னு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறான். ஏங்க அப்படிங்க டக்குன்னு எடுத்து அவன் மடியில் உட்காரச்சு, அப்படியேன் சொல்லா குட்டி ரா பேபி, இன்றைக்கி தாண்டி போல்டாக பேசியிருக்க, நீ இப்படி பேசி பார்க்க இப்படி இருக்குது தெரியுமா, கொலக்கிட்டடி. இதை தாண்டி உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். இந்த தைரியம் இதுதான் எப்போவுமே இருக்கணும். இதுதான் அக்மார் லீ பொண்டாட்டிங்கிறத நிரூபிக்குது. இப்படி தான் எல்லா இடத்துலையும் போல்டாக நீ ஃபேஸ் பண்ணணும். எந்த இடத்துலையும் நீ என் பொண்டாட்டிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கணும். நான் கூட எப்போவுமே இருப்பாண்டி பொண்டாட்டி, இப்படி இவ்வளோ சூப்பராக ஒரு தீர்ப்பு சொன்னால எப்படி விடலாம் அப்படின்ட்டு அவனும் அவங்க ஃபேஸ்ஃபுல்லாக அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவன் கடைசியாக அவங்க லிப்பில் அந்த மச்சத்தில் ஒரு டீப் கிஸ் கொடுக்குறான். அப்படியே அந்த கிஸ் ரொம்ப நேரம் அப்படியே அவங்கள கிஸ்ஸை பிரேக் பண்ணி பார்க்க நீங்களோ சரி விடுங்க வேலை இருக்குது அப்படின்ட்டு நகரப்போ எங்கேயே போகிற அடிக்கிறான். இது ஆஃபீஸ் வேலை இருக்காதா, நான் போகிறேன் அப்படிங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த லிப்பு மட்டும் அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டு போறியா எதை அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி, எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் எடுத்து அப்படியே அதை ஒரு கடிச்சிக்கிற, அதில் அவன் இருக்க முன்னாடி டெம்ப்ட் பண்ணி விட்டு ஓடுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்க. நீங்களா எதை லிப்பை கொடுத்துட்டு போனால் கடிச்சிக்குவீங்களா? அது என்ன கடலை மிட்டாயா, நீங்கள் கடிச்சு சாப்பிட நான் கழட்டி கொடுத்துட்டு போகிறதுக்கு பல்சட்டை கேட்குற மாதிரி லிப்பை கேட்குறாரு, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி அவனை போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முறைச்சி பார்க்க எங்கிட்டே போக சொல்கிற, இதுக்கப்புறம் எங்கேருந்து வேலை ஓட போகுது அப்படின்னு பிடிச்சி மறுபடியும் இழுத்து வச்சு அவங்கள கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் பங்க்ஷன் செகண்ட் யூனிட்டில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அங்கே அவனோட வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படியே வெளியில் வரான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணாமல் நினைக்கும் போதே அப்படியே மேக்கம்லாம் இரண்டு மழை வர மாதிரி இருக்குது. அப்படியே பார்க்குறான், அதுக்குள்ளே இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு அங்கே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ரொம்ப நாளாக தனிமையில் இருக்கிறான்ல இப்போ கொஞ்சம் நாளாகவே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த காற்று அந்த நேச்சர் அதெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போகிறான். ஒரு சைலண்ட்டான ரோட் சைட் தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு இடத்துல போலீஸ் ஜீப் ஒன்று நின்றுட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே போகிறான். அப்போ அவன் கண்ணில் அங்கே கூட்டத்தில் ஒரு பொண்ணு அழுதுட்டு நிற்காது நல்லா தெரியுது. அந்த ஜீப்பையும் கிராஸ் பண்ணிடுறான். கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏதோ மண்டைக்குள்ளே வரைக்கும் அது தாரா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை திருப்பிக்கிட்டு அப்படியே கிட்ட வரான். கிட்ட வந்தால் தாராவே தான். அங்கே போலீஸ் பொண்ணுங்களை பிடிச்சி வச்சு ஏதோ விசாரிச்சுட்டு இருக்க. அந்த கும்பலில் அந்த பொண்ணுங்க கூட தாராவை நின்று அழுதுட்ருக்கா. அழுது மூஞ்செல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அவனும் தாரா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிறுத்திட்டு பார்க்க அப்போ தான் தாரா மூஞ்ச மூடி அழுதுட்டு இருந்தவன் பங்க்ஷனோட சவுண்டை கிட்டதும் அப்படியே நிமிந்து பார்க்குறா. போலீஸும் யார்ப்பா நீ, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே செஸ்ட்டில் கை வச்சு நகரு அப்படின்னு தள்ள. சார் அது தாரா, ஏன் தாரா சார் அப்படின்ட்டு அவனும் எதை சொல்ல வர. அப்போ அவரோ
யாராக இருந்தால் என்ன, எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுப்பா, இதெல்லாம் ப்ராத்தல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே வந்துட்டு கேர்ள்ஸ் எல்லாம் ஏறுங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் தாரா முழுசாக உடஞ்சிரா. பஞ்சனை எந்த மாதிரி நிலமையில பார்க்கக்கூடாதோ அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்க அவளுக்கு அவ்வளோதான் அழுகியா தாங்கள மூஞ்ச கை வச்சு மறைச்சிட்டு கதறி கதறி அலறா. அவளால் எதுவும் சொல்லவே முடியல. பஞ்சனுக்கு கேட்டதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி இருக்கு. எதை சார் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறீங்க, அவள் அப்படி கிடையாது சார், என் தாரா அப்படி இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் ஜீப் பின்னாடி ஓடி வர. ஜீப்போ அங்கேருந்து அதுக்குள்ளே கிளம்பிடுது. ஸோ அப்படியே நீங்கள் சாரி தாரா வந்து மூஞ்ச மூடி கதறி கதறி அழுதுட்ருக்கா. பங்கன் அவள் அழுகே தாங்கிக்க முடியல அவனால். அவனும் பைக் எடுத்துகிட்டு அப்படியே வேகமாக அந்த காரை போலீஸ் ஜீப்பை துரத்திக்கிட்டு போகிறான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.